வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நேற்று ஜாதகம் பார்த்தவங்க கேட்ட ஒரு கேள்வி. இந்த ராசிக்கல்லெல்லாம் எப்படியா வேலை செய்யுது? இதெல்லாம் உண்மையா வேலை செய்யுதான்னு. நான் சொன்னேன், என்னோட வீடியோக்கள நீங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வந்தீங்கனாலே இந்த கேள்வியெல்லாம் கேட்க மாட்டீங்களேம்மா அப்படின்னு. சரி, ராசி கற்கள் அப்படின்னு சொல்லப்படுறது என்னது? இயல்பாக இந்த பரிகாரம் அப்படின்றத இன்னொரு விஷயத்துல, அது இன்னொரு பார்வையில பார்க்கும்பொழுது, கிரகங்களின் தாக்கத்தை உங்களோட உடல்ல வந்து அதிகப்படுத்திக்கிறது தான் இந்த கற்கள் யூஸ் பண்றது. அதாவது கற்களாகவோ, உலோகமாகவோ, தானியமாகவோ இந்த அமைப்புகள்ல வந்து சுவையாகவோ இது மாதிரியான அமைப்புகள்ல வந்து அந்த கிரகத்தின் வலிமையை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான சில அமைப்புகள்ல சொல்லப்படுது. சொல்ல தான் படுது. சரி, அது வழக்கத்துக்கு அது பயன்படுதா? இப்போ ஒருத்தர் முடியாம ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்காரு. அவருக்கு ஒரு ராசிக்கல்ல போட்டோனே அவர் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இல்லாம எழுந்திரிச்சு வீட்டுக்கு வந்துடுறாரா அப்படின்னு கேட்டா, அந்த கேள்விக்கு பதில் உங்களுக்கே தெரியணும் இந்நேரத்துக்கு. அதுக்கு தான் இவ்வளோ வருஷமா வீடியோ போட்டுட்டு இருக்கோம். இதுல ஒருவருடைய தலைவிதிக்கு உட்பட்டு தான் சகலமும் செயல்படும். உங்களோட குலதெய்வமாக இருக்கட்டும், சனி கோச்சார சனி பகவானாக இருக்கட்டும், உங்க முன்னுக்கே டெய்லி வந்து உங்க கூட கடவுள் பேசிட்டு போறாருன்னு வைங்க. அவரும் விதிக்கு உட்பட்டே எல்லா வகையிலும் செயல்படுவார் அப்படின்றத நீங்க ஒரு வகையில புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, எந்த வகையான பரிகாரமும் செயல்படாது அப்படின்றத புரிஞ்சுக்குவீங்க. சமீபத்தில ஒரு ஒரு அம்மா போட்டிருந்தாங்க. ஆ கணவனின் ஆயுள நீட்டிக்க வந்து 5 ஆண்களோட வந்து உறவு கொள்ளணும். அப்ப கணவனோட ஆயுள் வந்து நீடிச்சிருமா அப்படின்னு. அப்ப அந்த கமெண்ட்ல நான் போய் போட்டேன். அப்ப இந்த பரிகாரம் அவங்களோட தாய், மனைவி, மகள், மருமகள் இவங்களுக்கும் பொருந்தும் தானே அப்படின்னு. ஓகேங்களா. ஏன்னா பரிகாரம்ன்றது அந்த அளவுக்கு பரிகாரம்ன்றது குப்பைகள் தான். அதெல்லாம் நம்பாதீங்க. பரிகாரத்துக்கு இந்த பணம் வேணும், இவ்வளோ பணம் வேணும். நானே கடவுளா இருந்து விடியறதுக்குள்ள ஜாதகத்த எழுதி வச்சுர்றேன். அப்படி எழுதி வச்சுக்கிறவங்க, நீங்க உங்க ஜாதகத்த எழுதி வச்சுக்கிட்டு, நீங்க யுஎஸ் பிரசிடென்டாவோ, இல்ல மலேசியாவுக்கு இவராவோ, அவராவோ வர பாருங்களேன். ஏங்க இல்லாத விஷயத்த முடியாத ஏழைகள் கிட்ட இருந்து எடுக்க பார்க்குறீங்க? அப்படின்றது என்னோட கேள்வி. இதுல உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அதுதாங்க கிடைக்கும். ஒருத்தர் மருத்துவர் ஆவணுமா? அவர் மருத்துவர் தான் ஆவாரு. அவர் மாத்திக்கிட்டு பைலட்டா ஆக மாட்டாரு. ஓகேங்களா? அது அவரோட பிறந்த ஜாதகத்துல இருக்கிற விஷயம். ஒருத்தர் டீச்சர் ஆவணும்னு நெனைக்கிறாரா? அவர் டீச்சர் தான் ஆவாரே தவிர, அவர் போலீஸ்மேன் ஆக மாட்டாரு. ஏன்னா டீச்சிங்க்கும், அந்த போலீஸ்க்கும், அந்த காவல்துறைக்கும் இருக்கிற டிஃபரெண்ட் என்னன்னு பாருங்க. டீச்சிங் ஒரு சாஃப்ட் ஆனவங்க எல்லாத்துக்கும் தன்னுடைய ஞானத்த போதிக்கிறவங்க. போலீஸ் என்ன? சாஃப்ட் ஆனவங்க இல்ல. அடிச்சு உண்மைய வெளிய வர வைக்கிறவங்க. இந்த அடிப்படை ஒரு மனிதனுக்கு இயல்பாகவே வருது. அதுதானங்க இந்த கிரகம் சுபத்தன்மையா இருந்தா இந்த தொழில் அமையும். கால் பண்ணி கேட்கும்போது, "இந்த தொழில்ல இருக்கீங்களான்னோனே" "ஆமாங்க" அப்படின்னு சொல்றீங்கல்ல. அதுல எந்த ஒரு இடத்துலயும் இந்த ஜாதகம் பார்க்குறப்ப, இவரு இப்படி இருந்தாரு, இடையில ஒரு பரிகாரம் பண்ணாரு, அப்படி மாறிட்டாருன்ற மாரி எந்த ஒரு விஷயமும் இல்ல. அதனால இந்த கல்லா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், இந்த பரிகாரம்ன்ற எனப்படக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களோட மனசோட ஆறுதலுக்கு, "அப்பாடா நான் பரிகாரம் பண்ணிட்டேன். கடவுள் காப்பாத்துனா காப்பாத்துவாரு." அப்படின்ற ஒரு மனநிலைக்காக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தானே தவிர, நீங்க செய்யக்கூடிய ஒரு ஒரு பூஜை நிலையோ, நீங்க போட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு கல்லு நிலையோ, அவ்வளவு பெரிய கிரகம், "ஐயோ! அம்மா அவ்வளோ பெரிய கல்ல போட்டுட்டாரே! நான் அதுக்கப்புறம் என்ன செய்வேன்? போயிட்டு அவர் கால்ல விழுந்து சரண்டர் ஆயி அவருக்கு கேட்கறதெல்லாம் குடுத்துடுறேன்." அப்படின்னு எந்த பிளானட்டும் செய்யாது. அதுக்கான அவசியம் பிளானட்டுக்கு இல்ல. இப்ப இன்னொரு கேள்வி கேட்பீங்க. அப்புறம் எதுக்குங்க ஆலயங்கள்ல நவக்கிரகங்கள்னு ஒரு இடத்துல வச்சிருக்காங்க? இப்ப ஆலயங்களுக்கு போனீங்க, ஓகே. ஒருவேள பத்கிஃப்ட் போறீங்க. பத்கிஃப்ட்ல போனீங்கன்னா, ராமாயண குகைன்னு ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. ஆ நெறைய அந்த 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 என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளோட மதத்தில் இருக்கக்கூடிய அந்த சாஸ்திரங்களை விளக்கக்கூடிய அமைப்புகள்ல நமக்கு இதெல்லாம் தெரியும். இப்ப முருகன் டெம்பிள் போனீங்கன்னா, முருகன் திருக்கல்யாணம் கோயிலுக்கு மேல வச்சிருப்பாங்க. அம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா, அம்மன் சம்மந்தப்பட்டது ஏதாவது வச்சிருப்பாங்க. சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா, நாயன்மார்கள பத்தி வச்சிருப்பாங்க. இது மாரியான அமைப்புகள் வைத்திருக்கிறதுக்கு காரணம், அந்த கோயிலின் சாஸ்திரத்த அந்த சிற்பக்கலை விளக்குங்க. அதே மாதிரி இந்த இந்து மக்களுக்கு நவக்கிரகத்த பத்தியான நாலேட்ஜ் டெலஸ்கோப் இல்லாத காலகட்டத்திலே இருக்கு அப்படின்றத குறிக்கிற மாரியான சில விஷயங்களே சிவன் ஆலயங்கள்ல மட்டும். இது கூட பாருங்க, சிவன் ஆலயங்கள்ல மட்டும் நவக்கிரகம் இருக்கும் அப்படின்ற மாரியான விஷயத்துல ஆரம்பிச்சு, இப்ப மூல கடை, முக்கு கடைலாம் இருக்கிற மாதிரி எல்லா கோயில்லயும் இது வந்துச்சு நவக்கிரகம். ஓகேங்களா? அது ஒரு பிசினஸ் மைண்ட் அடிப்படையில வந்திருக்கும். அது அவங்க பிரச்சனை. ஆனால் இதெல்லாம் எதுக்குங்க அப்படின்னு கேட்டா, அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. இப்ப சமீபத்தில ஒரு விஷயம் பேசியிருந்தேன். தீபாவளி அப்படின்னு. இது நாள் வரைக்கும், இவ்வளோ பேர் ஜோசியக்காரங்க உன் இஷ்டத்துக்கு பேசுறான் அப்படின்னு சொல்றீங்கல்ல. தீபாவளிய இதுக்கு தான் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒருத்தர் இல்லங்க மலேசியால. நான் அடிச்சு சொல்லுவேன். ஒருத்தர் இல்ல. நான் தான் சொன்னேன். நான் தான் கண்டுபிடிச்சேன். நான் கண்டுபிடிச்சேன்னா மனுஷனுங்க. நான் கண்டுபிடிக்கல. நான் கத்துக்கிட்டு வந்து உங்ககிட்ட சொன்னேன். இந்த நேரத்தில இந்த அமைப்புகள்ல பூமியும், சூரியனும் ஒளி இழந்துகிட்டு இருக்கிற நேரத்தில ஒளியேற்று கொண்டாடக்கூடிய அமைப்புன்னு. இன்னமும் நரகாசுரன் அம்பு விட்டான், அத விட்டான், கால்ல விழுந்தான், மன்னிப்பு கேட்டான். இந்த கேட்டகரியில தான் போய்க்கிட்டு இருக்கு. அதனால
ஆன்மீகம் என்பது வேற. அது வேற செக்ஷன். ஜோதிடம் என்பது வேற செக்ஷன் அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த கல்லு போடலாமா? இது பண்ணலாமா? அது பண்ணலாமா? அப்படின்ற கேள்விகள கேட்க மாட்டீங்க. ஜோதிடம் என்பது இது வருமா? வராதா? வராதுன்னா வரவே வராது தான். வரும்னா வரும். இல்லங்க இந்த கல்லு போட சொன்னா இதுல என்னன்னா சில விளக்கெண்ணெய்ங்க ராசிக்கு கல்லு போடுற விளக்கெண்ணெய்ங்க தான் நெறைய இருக்குது மலேசியால. சிரிப்பு தான் வரும். லக்னத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு ரிஷப மேஷ லக்னமா இருக்கும். ஓகேங்களா? கன்னி ராசியா இருப்பாரு. அவருக்கு பச்சை கல்லு போட்டு விட்டுருப்பாங்க. மிதுனத்தோட கல்லு போட்டு விட்டுருப்பாங்க எம்ரால. பார்த்தாக்கா அவர் லக்ன அவயோகர் பிரச்சனையில ஓஹோன்னு போயிட்டுருப்பாரு. ஓகேங்களா? அந்த அமைப்புகள்ல இருக்கும். அதனால எதுவும் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பரிகாரம்ன்றதே உங்களுடைய மனதின் ஆறுதல் உங்க மனச ஆறுதல் படுத்திக்கிறதுக்கு தான். அதுலயும் போய் முட்டாள்தனமா ராசிக்கெல்லாம் போட்டு வராதீங்க தயவு செய்து. சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.